ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஆற்றுலேருந்து மட்டி எடுத்து சமைக்க போகிறோங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். ஆற்றுல இறங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா மட்டினா ஒன்றும் இல்லைங்க, கடலை சிப்பி பார்த்துருப்போம்ல நம்ம, அதை தான் இங்கே லோக்கல் லாங்குவேஜில் நாங்கள் மட்டின்னு சொல்லுவோம். இப்போ மட்டி கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ஆற்று மேலே அப்படியே மண் மேலேயே இருக்கும். இதை எடுத்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி இந்த அன்னக்கூடையில் போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த மட்டி நிறைய பேருக்கு சமைக்கலாமா இல்லை சமைக்கக்கூடாதுன்னு டவுட் இருக்கும். தாராளமாக நீங்கள் இதை சமைக்கலாம். இல்லை அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூடை ஃபுல்லாக எடுத்துருக்கோம். ஒரு சின்ன எண்ணெய் கூட தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ மதியம் ஆயிடுச்சு, நாங்கள் காலையிலேருந்து எடுக்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக இது பார்க்க தான் பெருசாக இருக்குங்க, பட் ஆனால் அது உள்ளே உள்ள அந்த கறி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தாங்க இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு நாங்கள் ஆற்று ஓரமாக வந்துட்டோம், ஆற்று கரைக்கு வந்துட்டோம். பாருங்கள் இது வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ்அப்பில். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நல்ல தண்ணி எடுத்து வந்துருப்போங்க இது அலசுறதுக்கு. ஸோ ஒரு 3 தடவை நல்லா அலசிடுவோம். அப்போ தான் அந்த மேலே உள்ள மண் அழுக்கு எதாக இருந்தாலும் வந்து நமக்கு கிளியர் ஆகிடும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை அவிக்க போகிறோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அன்னக்கூடைய அப்படியே வச்சு கீழே வந்து தீ வச்சுருக்கோம். வேறு ஒன்றுமே பண்ணல, தண்ணி எதுவுமே நாங்கள் ஊற்றலை. பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகி உள்ள கறி தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் வந்து கரெக்டான போதான். இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ எல்லாம் அவிஞ்சு முடிச்சிச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த கறி கொஞ்சோண்டு தான் இருக்கும். மற்ற கறிக்கும் இந்த கறிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது கொஞ்சம் ரப்பர் மாரி இருக்கும், சாஃப்டாக இருக்காது. நீங்கள் இதை பச்சையாக அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க வேவிச்சிட்டு, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதை பாருங்களா, இது ரொம்பவே கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதேமாரி நிறைய மட்டி உள்ளே வந்து கலர் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட ஆரஞ்சு இருக்கு சார், தரி மட்டி சொல்கிறேன். அப்போ இதுலேயும் ஆரஞ்சா இருக்குது. இதை விட சொல்கிறேன். இப்போ பாதிக்கு மேலே நாங்கள் எடுத்து வச்சுட்டோம் கறியை. காய்ஸ் பாருங்களா, அந்த அன்னக்கூடையில் ஒயிட் கலரில் ஒரு லிக்விட் மாரி இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கறிலேருந்து வடிஞ்சு வந்து அந்த தண்ணி தாங்க. இதை நீங்கள் கொஞ்சோண்டு குடிக்கலாம். இது ரொம்ப உப்பு கறிக்கும். நீங்கள் இது கொஞ்சோண்டு குடிக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சக்காமால வானல வரவே வராதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கோம். சமைக்க வந்துட்டோம் நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு. இப்போ சமைக்க முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகு, முட்டை, அப்புறம் சிக்கன் மசாலா. ஸோ கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்குன்னு சொல்லிட்டுக்காக நாங்கள் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறோம். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்களே, அந்த பொன்னிறமாக சொல்லுவாங்களே, அந்த பொன்னிறம் வர வரைக்கும் நீங்கள் தாராளமாக நல்லா வதக்கிக்கலாம்.
ஏய் அந்த பிளேட் செம்மையா இருந்திருக்கும் சார். ஏய் வெறு அதிகமா இருக்கு வெறுப்பு. பச்சை மிளகா ஒன்னா போட்ட வேண்டாம் வதங்கணும். இருக்கும் முட்டை அதுன்னு ஏய் நம்ம இதுதானே போட போறோம். ஏய் சிக்கன் அலசறப்ப பூண்டு இது மட்டி நேத்தி கட்டிச்சு. ஏய் வீடியோ இருக்குல இருக்கு போதும்ல அது திரும்ப கழுவுற மாதிரி காட்டுவானா இல்ல வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு இந்த சிக்கன் மசாலா மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இன்னும் மட்டியை போடல, பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா கலராக இருக்கும். தேவையான அளவு பெப்பர், தேவையான அளவு எண்ணெய் போட்டோம். தக்காளி இதே ரசுவா பார்த்து மட்டி மஞ்சத்தூள் போட்டு அலசியது. தண்ணி இல்லை தண்ணி இது ஊற்றணும். தண்ணீர் தேவையான அளவு. நல்லா வெந்திருக்குது, நல்லா வாசனை வருது. கொத்தமல்லி, சாதா அடுப்பு யூஸ் பண்ணணும், அப்போ தான் இருப்பான். அதுதான் சொல்கிறேன், அப்போ தான் சிம்மில் வச்சுக்கலாம். சட்டி எடுத்துரு, சட்டி எடுத்துக்கலாம். இந்த அடுப்பு வந்துருக்கான். இப்போ நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ மசாலா அருமையாக வந்திருக்குது, எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா வாசனை அருமையாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டோம். அதை நீங்கள் வந்து தாராளமாக அப்படியே சாப்பிட்லாம், இல்லை சாதத்துக்கு தொட்டுக்காக நீங்கள் சாப்பிட்லாம். நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டு சாப்பிட போகிறோங்க. செம்ம சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காம்பினேஷன். ஆக்சுவலாக நிறைய எடுத்து போடுறேன். ஓகே, இந்தமாரி சப்பாத்தி போட்டு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. டேரெக்டாக அந்த தணலில் வந்து சுட்டு வரும்போது அதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலுங்க. உண்மையிலுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு எதுவுமே யூஸ் பண்ணல, மூங்கில் இருந்தது. மூங்கில் வந்து நாங்கள் மேலே வந்து ரெடி பண்ணி அது மேலே சப்பாத்தியை போட்டு இப்போ சுட்டுட்ருக்கோம். நல்லா வருது. ஏய் நீ ரெடி பண்ணி இலையெல்லாம் வச்சு 10 மரத்துல சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி இது வர்க்கம் நீ வேணாமா? சரி ஓகே, திருப்பி போட்டா திருப்பி போடுறோம். அப்படியே மரத்துல
பாட்டில் தண்ணி சும்மா ஒரு 2 யாரும் இருந்தால் போதாது. போய் தண்ணி முட்டிங்க மோட்டர் மீன் கட்டுற சத்தெல்லாம் நேச்சுரலாக இருக்குது. அதுக்காக டீ போட்டா போடு. டேக் ஃபஸ்ட்டு இதில் தனியாக வையா பக்கத்தில் இங்கே வை. அப்போ நான் ஸ்பீக்கர் பண்ணி காடிச்சு தான் போட்டுக்கோங்க. இப்போ அப்புறம் எல்லாம் எடுத்து கட் பண்ணி மசாலா எல்லாமே சூப்பராக இருக்கும். அது உள்ள இந்த சாறு ரொம்ப அருமையாக இருக்குது. மசாலாலாம் கலந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதேமாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.